நீ கொடுக்கண்ணா, நீ தானே கொடுக்குற. இந்த கொடுக்கண்ணா கொடுக்கண்ணா கொடுக்கண்ணா. இந்த காசு இந்த தம்பி கஷ்டப்பட்ட பணம். மாற்றம் மூலியமாக அவர் ஒன்று பண்ணணுன்னு நினைக்கிறாரு. எவ்வளோ கஷ்டப்பட்ட பணம் உங்ககிட்ட வந்திருக்கு. நீங்கள் படித்து பெரிய ஆளாகி நீங்கள் நிறைய பேரை படிக்க வைக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை. சரிங்களா? தமிழ்நாட்டிலே முதல் திருநங்கை பொறியியல் பட்டதாரி நான் அன்னைக்கு படித்து முடிச்சுட்டு உங்களை வந்து பார்க்கணுன்றதுக்காக 2018 வந்து நான் உங்களை சந்தித்தேண்ணா. அன்னைக்கு எனக்குள்ளே நான் விதைச்ச விதை தான், அந்த மாற்றம் தான் இன்றைக்கி நிவேதா அவங்க முன்னாடி இப்படி உட்காந்துருக்கா. இந்த மாதிரி நிஜ காஞ்சனா மாதிரி இருக்குது படம் பார்க்குறேன். முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த மாதிரி பலரை வந்து படிக்க வைக்கணும். அதாவது பலர்னாக்கா பெற்றவங்களால் கூட கைவிடப்படக்கூடிய ஒரு பிள்ளைகள் இன்னுமே வந்து ஒரு கார்னர் பண்ணக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருக்கிற திருநங்கை பிள்ளைங்க தான். அந்த பிள்ளைங்களுடைய படிப்பை நிஜமாக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. அதுக்கு நான் என்னுடைய சகோதரி சாம்பவி இந்த மாதிரி நாங்கள் எங்கள் சகோதரிங்களாம் சேர்ந்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்குள்ளே இப்படி ஒரு உண்மையான ஒரு விஷயங்கள் எங்களுக்குள்ளே இப்படி தோன்றுனதுக்கு முழு காரணம் நீங்கள் தானா. எத்தனை பேருக்கு திருநங்கைங்களை வந்து படிக்க முடியும், அவங்களால எல்லாம் சாதிக்க முடியும், எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல எனக்கு. ஆனால் நீங்கள் எடுத்த அந்த காஞ்சனான்ற படம் மிகப்பெரிய தாக்கத்தை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்துச்சு. அது எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, சமுதாயத்தில் நிறைய பேர் எங்களை என்ன நினைக்கிறாங்கன்னா, தீஸ் பீப்புள் ஆர் ஃபார் திஸ் திங்ஸ்னு அப்படின்னு எங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, அது இல்லாத தேர் ஆல் வெரி illiterate people சொல்கிறாங்க. டெஃபினெட்லி நாட். we are all well literated person. only thing we need a platform to explore our talentsன்ற மாதிரி எங்களுக்கான பிளாட்ஃபார்மாக நீங்கள் இருந்தீங்க. இன்றைக்கி இந்த அளவுக்கு நாங்கள் வெளியில் வரதுக்கு காரணம், எங்களை பற்றின புரிதல் இந்த சமுதாயத்தில் ஏற்படுறதுக்கான காரணம் நீங்களாக தானே இருக்கிறீங்க. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ.